தண்ணி தானே வந்துகிட்டு இருக்குது. From platform 2. நகர் பணிமனை மெட்ரோ செல்லும் அடுத்த ரயில் 3 நிமிடங்களில் 2ஆம் நடைமேடையை வந்தடையும். நெக்ஸ்ட் ட்ரெயின் டு விம்கோ நகர். எல்லாரும் எங்கே வந்திருக்குன்னா சென்னை புத்தக கண்காட்சி 49வது சென்னை புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கோம். எல்லாரும் என்னோட மாணவர்கள். என் பேர் ராஜேஷ், நான் கணினி அறிவியல் ஆசிரியர். அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தேசூர்னு வந்திருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம். எல்லாம் கணினி அறிவியல் கணினி பயன்பாடுகள் பாடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்திருக்காங்க. வந்து பிரசாந்த் கணினி பயன்பாடுகள் மாணவர் 12ஆம் வகுப்பு. அடுத்து வந்து நந்தகோபன், அடுத்து இருக்கிறது பரத், அடுத்து மதன், அடுத்து அருள்முருகன், அடுத்து சிவராஜ், ஏழுமலை, அடுத்து சஞ்சய், அடுத்து பிரகாஷ், பிரபாகரன், ஒரு முன்னாள் மாணவர் ஜோதிவர்மன். எல்லாருமே கடைசி 5 வருஷமாக வந்துட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் வந்து அதிக மாணவரோட வந்துருக்கோம். எல்லாருமே டிக்கெட் வாங்கியாச்சு. எல்லாருமே என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டோம். இப்போ வந்து கிளம்ப போகிறோம். 12 மணி ஆயிடுச்சு சரியா. எல்லாருமா போய் யார் யாருக்கு எவ்வளோ ஆவலாக இருக்குது, எவ்வளோ விருப்பமான புக்கு வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எல்லோரும் யார் யாருக்கு என்னென்ன ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத புக்கு வாங்கிட்டு நம்ம கடைசியாக பார்க்கலாம். அதே போல் அவங்க இது பண்ணுறான் கிருஷ்ணராஜ், பேர் சொல்ல மாட்டோம், கிருஷ்ணராஜ். இப்போ நம்ம எல்லாருமே உள்ளே போய்ட்டு புக்கு ஒரு காலம் மொத்தம் 1000 புத்தக நிலையங்கள் வச்சுருக்காங்க. எல்லோரும் புக் வாங்குறதுக்கு பைசா கொண்டாந்துருக்காங்க. ஒரு கிட்ட வந்து கூட இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் 1000த்துலலாம் என்னால் பணம் கொடுக்குறா சரியா. எல்லாருக்கும் நான் 100 ரூபா கொடுக்குறேன். ஒரு ஆளுக்கு 100 ரூபா. நீ தனியாக கொண்டாந்துக்கிற புக்கு பைசாவுக்கு நீ புக்கு வாங்குறது ஓகே. எனக்கு அந்த 100 ரூபாய்க்கு என்ன புக்கு வாங்கினேன் அப்படின்ட்டு காட்டணும். பிடிச்சி புக்கு வாங்க. என்னால் கொடுக்க முடிஞ்சது 100 ரூபா ஒரு ஆள் கொடுக்குறேன். கடைசியாக நம்ம வெளில வரும்போது நீங்கள் வந்து அந்த 100 ரூபாய்க்கு என்ன புக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்லு என்கிட்ட சரியா. மொத்தம் எவ்வளோ 12 பேர் இருப்பான், சேர்த்து 13. சரி, ஆளுக்கு 100 ரூபாடா சரியா. நந்தகோபனுக்கு 100 ரூபா, அடுத்து பிரசாந்த் 2, மதன் 4, கிருஷ்ணராஜ், ஏழுமலை, மகேந்திரன், அடுத்து வந்து 5 ஆயிடுச்சா. சரி, இவங்க 5 பேருக்கு வந்து 500 ரூபா. இந்த 500 ரூபானா ஒரு ஆளுக்கு 100 ரூபா. 500 ரூபாய் என்ன கொடுக்குது ஒரு ஆளுக்கு.
ஒரு ஆளுக்கு 100 ரூபா கொடுக்குறேன். அந்த 100 ரூபாயில் என்ன புக்கு வாங்குறதே வாங்க. அடுத்து 2 பேர் வந்து பார்த்தா அப்படின்னா பிரபாகரனுக்கு, அடுத்து ஜோதிவர்மன். சரி அடுத்து வந்து ஜோதிவர்மனுக்கும் கேமரா வாங்கிக்கூட. சரிடா, நீ நிறைய வாங்கினா எங்களுக்கு ஒரு நிறைய எதிர்பார்க்காத. எங்களால் முடிஞ்சது ஆளுக்கு 100 ரூபா. அந்த 100 ரூபாவில் வாங்குறது ஓகே. மற்றபடி உங்களுக்கு பிடிச்ச புக்கு நீ வாங்குறதே வாங்கிக்கோ. சரியா, வெளில வரும்போது இந்த நாங்கள் மட்டும் 100 ரூபாய் நீ என்ன புக் வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம். எல்லாம் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிடலாம். சரிடா, வாசிப்பை நேசிப்போங்கிற இது வந்து பார்த்தோம்னா நான் ஃபில் பண்ணி எல்லாரும் போடலாம். நான் மொபைல் நம்பர் தான் மெயின். மொபைல் நம்பருக்கு ப்ரைஸ் இருந்தால் கால் பண்ணுவாங்கடா. நானும் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10 வருஷமாக வந்துங்கிறேன். அது யார் லட்சக்கணக்கான பேர் சொல்லுவாங்க. கடைசியாக நியூஸ் வரும்போது 22 பாரு, 20 லட்சம் பேர் வந்தாங்க, 30 லட்சம் பேர் வந்தாங்க. ஒரு கொஞ்சம் தெரியாது எவ்வளோ புக்கு விட்டுச்சுன்னா சொல்லுவாங்க. பிரமிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நியூஸ் கேட்கும். என்னோட பேச்சு போட்டுக்கிறேன். ஓப்பனாக மாதிரி ஃபில் பண்ணி போட்டு இந்த ஆஃபீஸில் ஏதாச்சும் கேட்டாங்க அது பண்ணலாம். அப்படின்னு வீடியோட நான் யாருன்னா பெண் வாங்கிட்டு வருவேன். ஓகே சார். ஏனேடாடி இமெயில் எழுந்துருங்க உங்களுக்கு. ஜிமெயிலாம் நான் ஃபோன் நம்பரே பேர் என்ன ஊர் சாத்து பார்த்தாடி ஒரு சைட் ஷர்ட் இருக்கு. சைட் போதுங்க சிவராஜ். எல்லாரும் வந்து தன்னோட பேரை எழுதி பரிசு பெட்டகத்தில் போட்டுற வேண்டியது. கிருஷ்ணராஜ் வந்து ஓட்டு போடுற மாதிரி காட்டுறான். சரிங்களா கவுண்டரா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த புக்கு எடுத்துருக்கா. சரியா, இங்கே வந்து 1000 புக் ஸ்டால் கிட்ட இருக்கு. இப்போது நீ ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால புக்கு, இப்போ இந்த புக்குக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? 100 சிறந்த சிறுகதைகள்னு இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு பிரபலமான ஒரு, சரியா, யாருன்னா பார்த்துருக்கியா? சரியா, ஜி ராமகிருஷ்ணன், எஸ் ராமகிருஷ்ணன். ரொம்ப யூடியூப்லாம் நிறைய ஒரு வர்றார், நிறைய பேச்சாளர். இப்போ இவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ நீ ஸ்டூடெண்ட்டாக இருக்க, இந்த புக்கு வாங்கினா உனக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு தெரியாதுல்ல. இதுதான் கிடையாது. ஒரு 90% புக்குக்கு பின்னாடி இந்த மாதிரி இருக்கணும். புக்கு எடு, புக்குக்கோட தலைப்பை பாரு, பேர் பார்க்கலாம். இல்லை ஒரு தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கலாம், இல்லை அந்த பேர் பிடிச்ச மாதிரி இருக்கலாம். அப்படி இருந்தால் அது வாங்கலாமா இல்லையானா முழுசாக படித்து பார்க்க முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ண அப்படின்னு பார்த்தாங்கன்னா, புக்குக்கு பின்னாடி 90% புக்கு அந்த புக்குக்குள்ளே என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட் இருக்கும். இதை படித்து தெரிஞ்சுக்கலாம். சொல்லுது புரியுதா? ஏன்னா இப்போ போனால் தெரியும், லட்சக்கணக்கான புக்கு இருக்கும். இப்போ புக்கு எடுத்து வச்சாலே 1 மாதம் ஆயிடும்னால. அப்போ வாங்கலாமா வாங்கக்கூடாதாங்கிறதுக்கு இதை படிச்சுக்கலாம். சரியா, ஒரு இளம்பாசகன் தமிழின் சிறந்த சிறுகதைகளை ஒரு சேர வாசிக்க விரும்பினால் இந்த 100 கதைகள் சிறந்த நுழைவாயிலாக விளங்கும். கதைக்கருவிலும் சொல்லும் முறையிலும் தொழில்நுட்பத்திலும் கதையின் வடிவத்திலும் தமிழ் சிறுகதை இலக்கியம் அசாத்திய வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இந்திய அளவில் தமிழ் சிறுகதைகளே முதலிடம் பிடிக்கின்றன. இந்த 100 சிறுகதைகள் தமிழிலும் உலகத்தரமான சிறுகதைகள் எழுதப்பட்டுள்ளது என்பதற்கான சான்றிதழ் இல்லை. அப்போ இது படிச்சு பார்க்கணும்னு தெரிஞ்சா சிறுகதைகள் இருக்கு அப்படி இருக்குன்ற மாதிரி எந்த புக்கு எடுத்தாலும் அப்படி தான் கண்டுபிடிக்கணும். சரியா, இப்படி தேசத் தலைவர்களோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபரோட படம் போட்டு புக்கு இருக்கும், அவரை பற்றி அதில் என்ன சொல்லிக்கணும், ஏன்னா அவரை பற்றி நிறைய விஷயம் இருக்குல்ல. அப்போ பின்பக்கமாக படிச்சுப்பாரு.
சரியா? புக்கு போய் பார்க்க போகிறதில்ல, அப்படி பார்த்து வாங்க. அப்படி பின்னாடி படித்து பார்த்த அப்படின்னா அந்த புக்கு நீ எதிர்பார்க்குற மாதிரி இருக்கா அப்படிங்களா, இல்லை உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்காது. அதை படித்த உடனே உங்கள் மனசுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை வச்சு புக் வாங்கணும். சரியா? எல்லா புக்குக்கும் பின்னாடி எடுத்துப்பாரு, தலைப்பு மேக்ஸிமம் தர்ற மாதிரி இருக்கும். எடுத்து தலைப்பு பார்க்குற பின்பக்கமாக படித்து பார்த்து அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் புக் வாங்குறது ஸ்டைலாக இருக்கும். சரியா? ஓகேவா? பார்ப்போமாப்பா, கடைசியாக பார்ப்போம் யார் எங்கே என்ன வாங்கிட்டு வரணும் பார்ப்போம். சரியா? ஓகேடா. இப்போ யார் யார் என்னென்ன புக் வாங்கிருங்க அப்படின்னு பார்ப்போமா ஒவ்வொருத்தரா? அது பார்ப்போம். அதே போல் நான் கொடுத்த பைசாக்கு என்ன புக் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். சரியா? பட பிரசாந்த் பிரசாந்த் வாங்கிற புக் வந்து உழைப்பு நிர்வாகம் உயர்வுங்கிற புக் வாங்கியிருக்கோம். சரியா? என்ன இந்த புக்கே வாங்கினா தொடர்ந்து சொல்லு, பரவாயில்ல. சொல்லிட்டா உனக்கு ஏன் இந்த புக் வாங்கினதுக்கான ரீசன் என்ன இருந்தால் சொல்லி பார்க்கலாம். இது பார்க்குறப்போ நல்லா உழைப்பு உயர்வுன்னு இருக்குன்னா நிர்வாகம் உயர்வுன்னு இருக்குது. அதாச்சும் உழைப்பும் நம்மக்கிட்ட நிர்வாகம் சரியாக இருந்தால் வாழ்க்கையில் உயரலாம் அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் வந்து வாங்கிக்கிற புக் இது. இந்த வருஷம் புக் ஃபேரில் பிரசாந்த் வாங்கிக்கிற புக். சரிடா. பிரகாஷ் வாங்கிக்கிற புக் வந்து ஆற்றல் மிக்க அறிவியல் 1000 அப்படிங்கிற புக்கு பிரகாஷ் வந்து வாங்கியிருக்கேன். சொல்கிறா பிரகாஷ், நீ அறிவியல் வந்து நிறைய கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தில் பிரகாஷ்க்கு வந்து இந்த புத்தக திருவிழாவில் பிடிச்ச புத்தகம் வந்து அறிவியல் 1000. அதோட பரத் வாங்கிற புத்தகம் வந்து திட்டமிடு தீர்மானி முடிவெடு. வேறு புத்தகம் வந்து மாணவர்களுக்கான பொது அறிவு விண்ணை தொடுவோங்கிற புக்கை வாங்கியிருக்கோம். வீடா பிறகு ஏன் அந்த புக்கெலாம் வாங்கினோம்? மற்றவங்க எப்படி பேசணும் பழகணுங்கிறதுக்காக அதில் அவனுக்கு வந்து ஆர்வமாக இருந்து இந்த புக் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பொது அறிவு இதெல்லாம் அவனுக்கு வந்து இந்த புத்தகத்தால் பிடிச்ச புத்தகமாக இருக்குது. வேறு வேணா. அடுத்து நந்தகோபன் வந்து வாங்கியிருக்கிற புக் வந்து தமிழ்நாட்டு எல்லை போராட்டம். அடுத்து வந்து காமராஜர் வாழ்க்கை வரலாறு 2 புக் வாங்கியிருக்கேன். நந்தகோபன் நந்தகோபன் லைஃப் பற்றின விஷயம், வாழ்க்கை பற்றின விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நந்தகோபன் வாங்கின 2 புக்கு வந்து இது. நந்தகோபனுக்கு இந்த புத்தக திருவிழாவில் பிடிச்ச புத்தகம். வேறு ஏழுமலை வாங்கிக்கிற புக்கு வந்து ரத்த அழுத்தம் இருதய நோய் நீக்கும் யோகாசனங்கள். அடுத்து வந்து கடி ஜோக்ஸ்னு 2 வாங்கியிருக்கான். யோகா கற்றுக்கலான்னு வாங்கியிருக்கான் ஏழுமலை. இந்த புத்தகம் வந்து அவனுக்கு பிடிச்ச புத்தகம். சஞ்சய் வாங்கிக்கிற புத்தகம்
ட்ரீம் வெற்றி பெறலாம்னு ஒரு புக் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கு. அது வந்து பேக்கெட் இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி சூப்பராக இருக்கு, ரொம்ப சின்னதாக வந்து ஊக்கம் வந்து பார்த்தோம்னா போட்டியே இல்லாமல் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாங்கிற மாதிரி இந்த புத்தகம் வந்து இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து சஞ்சய் குடிச்ச புத்தகம். அருள்முருகன் புக்கு வந்து சகல நோய்களையும் தீர்க்கும் சித்த மருத்துவ குறிப்புகள் சொல்லி பார்க்கலாம். இவனுக்கு வந்து பார்த்தா இந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம வீட்லேயே வந்து நமக்கு வந்து நோய் தீர்க்கிறதுக்கான மூலிகைகள்லாம் வச்சுட்டு வாங்கியிருக்கான். சிவராஜ் வாங்கியிருக்க புத்தகம் வந்து வெற்றிக்கு வழின்னு ஒரு புத்தகம் வாங்கியிருக்கான். அடுத்து வந்து பார்த்தோம்னா கண்ணியமிகு குர்ஆன் புத்தகம் வாங்கியிருக்கான். நல்லா அது இனிமேல் தமிழாக்கம் அரபு மொழியெல்லாம் இருக்கும், எல்லா மொழிகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம், நிறைய மொழிகளில் இருக்கக்கூடிய புத்தகம். குர்ஆன் வந்து இந்த மதம் சார்ந்த சரிகள் இருக்கக்கூடிய அறநெறிகள்லாம் நிறைய இருக்கும். நிறைய படிக்க நல்லா இருக்கும். முகமது நபிகள் மாதிரியும் அல்லாஹ் மாதிரியும் எனக்கு கூட நிறைய பிடிச்சது. ஆனால் இன்னும் முழுசாக படிக்கல. அது வந்து இந்த புக்கு வாங்குறதுக்கு இது இலவசமாக கொடுத்தது. இதுவுமே பிற வெற்றிக்கு வடிங்கிற புத்தகத்தை சிவராஜ் வாங்கியிருக்கான். வேறு அடுத்து மதன் வாங்கிக்கிற புக்கு வந்து காலத்தை வென்ற காந்தியடிகள் புத்தகம் மதன் வாங்கியிருக்கான். மதன் உனக்கேண்டா காந்தியடிகளை முடிஞ்சோம். அதே மாதிரி அவரோட வாழ்க்கை வரலாறு இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் படிக்கிற ஆர்வத்தில் வந்து மதன் வந்து வாங்கிக்கிற புத்தகம் வந்து காலத்தை வென்ற காந்தியடிகள். வேறடா பிரபாகரன் வந்து மகேந்திரன் வாங்கிற புக்கு வந்து குர்ஆன். அதே போல் வந்து தமிழ் ஆங்கில அகராதி டிக்ஷனரி வாங்கியிருக்கான். தமிழ் இங்கிலீஷ் வந்து டிக்ஷனரி வாங்கியிருக்கான். காரணம் என்ன பிடிச்சி வாங்கினே என்ன வாங்கினீங்க அவன் வந்து குர்ஆன் படிச்சு அறநெறிகள்லாம் கற்றுக்கிற மகேந்திரன் வாங்கியிருக்கான். அடுத்து வந்து ஜோதிவர்மன் வந்து இந்த வந்து திரைக்கதை எழுதுவது எப்படி. நான் ஏற்கனவே வந்து மாணவர்களாக வச்சு ஒரு திரைப்படம் எடுக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் சொல்லியிருந்தோம். இவனும் கதை திரைக்கதை எழுதிட்டு இருக்கிறான். ஏற்கனவே இவனுக்கு வந்து ஒரு ஆர்வம். அவன் வாங்கியிருக்க புத்தகம் வந்து திரைக்கதை எழுதுவது எப்படி. இன்னொரு புத்தகம் வந்து ஃபிலிம் மேக்கிங், அதுவுமே அதே இதுதான், திரைப்படம் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி புத்தகம் வாங்கியிருக்கான் ஜோதிவர்மன். சொல்ல வரேன் நான் பேசுறது எனக்கு தெரிஞ்சது அவனுக்கு வந்து திரைப்படத்துறையில் நிறைய ஆர்வம் இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி வாங்கியிருக்கான். வேற வடா கிருஷ்ணராஜ். அடுத்து கிருஷ்ணராஜ் வாங்கியிருக்கான். மார்க்சியம் என்றால் என்ன, மார்க்சியம் என்றால் என்ன ஒரு புத்தகம் வாங்கியிருக்கான். இங்கிலீஷ் கிராமர் ஒன்று வாங்கியிருக்கான். அடுத்து வந்து அதே போல தான் க்ரோ வித் இங்கிலீஷ் புக் வாங்கியிருக்கான். என்னடா நீ எதுக்கு வாங்கியிருக்கான்? காலேஜ் போகிறதுக்கு ஆங்கில புலமை வேணுங்கிறதுனால முன்னாடியே வந்து ஆங்கில புலமைக்காக புத்தகம் வாங்கியிருக்கான் கிருஷ்ணராஜ். மார்க்சியம் என்றால் வந்து பொருளாதாரம் சார்ந்த பாடம் இருக்கிறதுனால நமக்கு ஏற்கனவே தெரியும் பொருளாதார மேதை வந்து கார்ல் மார்க்ஸ் அவர் இந்த 2026 இந்த புத்தக திருவிழாவில் வந்து பார்த்தோம்னா மனோரமா இயற் புத்தகம் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து 2025 நடந்த எல்லா நிகழ்வுகளும் வந்து இதில் வந்து அதே போல் எல்லாமே மொத்தமாக இந்த புத்தக திருவிழாவில் வந்து ரொம்ப அதிகமான புத்தகம் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இன்னொரு மொத்தமாக 150 புத்தகம் வாங்க வேண்டியது. பாதி புத்தகம் இல்லாததுனால இப்போதைக்கு வாங்கிக்கிறதுக்கு எல்லாமே வந்து கல்வி சார்ந்த. என்னென்ன புத்தகம்னா ரோஸ்னு ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன். அதே போல் குழந்தையை கொண்டாடுவோம்னு ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன்.
இன்னொரு புத்தகம் வந்து இது எங்கள் வகுப்பறைங்கிற புத்தகம் வாங்கியிருக்கேன். இன்னொரு புத்தகம் வந்து ஓய்ந்திருக்கல் ஆகாதுங்கிற புத்தகம் வாங்கியிருக்கேன். இன்னொரு புத்தகம் வந்து இது நல்ல பள்ளி அப்படிங்கிற புத்தகம் வாங்கியிருக்கேன். குழந்தைகளின் 100 மணிகள்ங்கிற புத்தகம் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து உலக கல்வியாளர்கள்ங்கிற புத்தகம் வாங்கியிருக்கேன். பள்ளிக்கூட தேர்தல்ங்கிற புத்தகம் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து வாசித்தலும் எழுதலுங்கிற புத்தகம் வாங்கியிருக்கேன். அடுத்து சீருடைன்னு ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன். அடுத்த புத்தகம் வகுப்பறைக்கு வெளியேன்னு ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன். குழந்தைகளின் இதயங்களை நிரப்புவோம்னு ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன். கதை சொல்லும் கலைன்னு ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன். முரண்பாட்டை முன்வைத்தல்னு ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன். முதல் ஆசிரியர் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நூல் இது. முதல் ஆசிரியர்னு ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன். ஆயிஷா, இந்த நூலும் வந்து ரொம்ப ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நூல், நிறைய பேர் படிக்கக்கூடிய ஆயிஷான்னு ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன். போயிட்டு வாங்க சார் அப்படின்னு ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன். 13 to 19 வரைன்னு ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன். இந்திய கல்வி போராளிகள்னு ஒரு புத்தகம் வாங்கியிருக்கேன். மொத்தமாக இந்த முறை வாங்கினது தான். இன்னும் வந்து புத்தகம் இருக்குது. 160 புத்தகம் வாங்கலான்னு வந்தது, கிடச்சிது இவ்வளோ தான். இன்னும் அடுத்தடுத்த புத்தக திருவிழாவிலேயே இல்லாட்டி அடுத்து திரும்ப அது வந்து மதிப்பு வந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கோம். சரிடா.